வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமி, பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் இது சம்மந்தமாக நிறைய மாணவர்கள் ஒரு முக்கிய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்தியா ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடா இல்லை சோஷியலிஸ்ட் நாடா? அதாவது பொருளாதார ரீதியாக கேபிட்டலிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணுற நாடா இல்லை சோஷியலிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணுற நாடா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சோஷியலிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? சமீப காலத்தில் இந்தியா கேபிட்டலிசமை நோக்கி அதிகமாக நகர்ந்துட்டு போதான்? இந்த கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இதற்கான விடைகளை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கேபிட்டலிசம், சோஷியலிசம், இந்த ஃபிலாசபிஸ் என்ன? இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் 2 ஃபிலாசபிஸ், சோஷியலிசம், கேபிட்டலிசம், இதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியா இன்னைக்கு தேதியில் எந்த ஃபிலாசபியை அதிகம் ஃபாலோ பண்ணுது? ஒருவேளை அந்த கேபிட்டலிசமை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறது உண்மைதானா? அது இல்லாமல் இந்தியன் எக்கனாமிக் மாடல் எந்த விதத்தில் ரொம்ப யூனிக்காக இருக்குது? இதை நம்ம பார்க்கலாம். நிறைய மாணவர்கள் இவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த எக்கனாமியில் நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணுவாங்க. வருஷத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, ஸ்கீமை மனப்பாடம் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க நிறைய விஷயத்த. உதாரணத்துக்கு, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், அதனுடைய அம்சம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன்னைக்கு தேதியில் எந்த மாடலை அடாப்ட் பண்ணுறாங்க அதிகமாக? கேபிட்டலிஸ்டா, சோஷியலிஸ்டா, இல்லை மிக்ஸ்டு எக்கனாமியா அப்படின்னு கேட்டால் இதுவே நிறைய பேரால் சொல்ல தெரியாது. சைனாவினுடைய மாடல் என்ன? பியூர் சோஷியலிசமா அப்படின்னா இதுக்கும் நிறைய பேரால் பதில் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாலேஜ் முக்கியம், கான்செப்ட் முக்கியம். மனப்பாடம் அப்படிங்கிறது அப்புறம். மனப்பாடம் நம்மள நிறைய பேர் பண்ணுவோம், ஆனால் அந்த புரிதல் இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல இந்த சோஷியலிசம், கேபிட்டலிசம் இதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்றது ஒரு பொருளாதார கொள்கை, எக்கனாமிக் ஃபிலாசபி, ஐடியாலஜி. இந்த கேபிட்டலிசமில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்கனாமி இருக்கு இல்லையா, இந்த எக்கனாமி ஃபுல்லாக ப்ரைவேட் செக்டர் கையில் இருக்கும். கவர்மெண்ட்னுடைய இன்டர்வென்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது, சொல்லப்போனால் சுத்தமாகவே இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த நாட்டில் என்ன உற்பத்தி பண்ணணும், எப்படி உற்பத்தி பண்ணணும், யார் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத அரசு நிர்ணயம் செய்யாது. ப்ரைவேட் செக்டர் அவங்களே நிர்ணயம் செய்வாங்க. அதே போல் அந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா, சந்தை, அந்த சந்தை நிலவரம், சப்ளை டிமாண்ட், இதுவே எல்லாத்தையும் நிர்ணயம் செய்யும். மக்களுக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்றாற் போல் அந்த ப்ரைவேட் செக்டர் ப்ரொடியூசர்ஸ் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. மக்களுக்கு ட்ரெஸ் வேணுமா, ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கார் அதிகம் தேவையா, அதை அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த எக்கனாமி ரன் ஆகும். அதே போல் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய கண்ட்ரோலும் ஃபுல்லாக ப்ரைவேட் செக்டர் கையில் தான் இருக்கும். கவர்மெண்ட் எந்த இண்டஸ்ட்ரியும் எடுத்து நடத்தாது. சரியா? அதே போல் ப்ராஃபிட், லாபம், இது ரொம்ப முக்கியமானது. அவரவர் திறமை, அறிவு, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, இதுக்கு ஏற்றாற் போல் அவரவர் எவ்வளோ வேணால் லாபம் சம்பாதிக்கலாம் லீகலாக. ஓகேவா? இதில் எந்த விதத்துலேயும் கவர்மெண்ட் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகாது, லாபத்துக்கு ஒரு எல்லை வைக்காது. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ். அரசு நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ணாது, எல்லாமே ப்ரைவேட் செக்டருடைய ஹேண்ட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து லேசர் ஃபேர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் ஆன் பேப்பர். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கும். ஜென்ரலாக யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள், மெயினாக வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க நாடுகள்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். அமெரிக்கா, கனடா, இதுவும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். ஆசியா எடுத்துட்டிங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா, இதெல்லாம் சொல்லலாம். சிங்கப்பூர் சொல்லலாம், ஆஸ்திரேலியாவை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ சோஷியலிசம்க்கு வரலாம். சோஷியலிசம் இதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது. சோஷியலிசம் இது மெயினாக ஒரு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் மாடல், கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி. இந்த கம்யூனிசமை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள், இதில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் மாடல் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம். இந்த சோஷியலிசமில் இருக்க அந்த எக்கனாமிக் மாடல்
எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேபிட்டலிசம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சோஷியலிசமில், ஒரு சோஷியலிஸ்ட் நாட்டில் அரசு தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அரசு தான் எடுத்து நடத்தும். இங்கே வந்து அந்த சப்ளை டிமாண்ட் நிர்ணயம் பண்ணாது, அரசே நிர்ணயம் பண்ணணும். எதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது அரசு நிர்ணயம் பண்ணணும். தேவைப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கும். அதே போல் லாபத்தை யாருமே எடுக்கக்கூடாது, மொத்த லாபத்தை அரசே எடுத்துக்கும். உற்பத்தியும் அரசே பண்ணும், இண்டஸ்ட்ரீஸும் அரசே நடத்தும். லாபத்தையும் அரசு ஃபுல்லாக எடுத்துட்டு மக்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போது இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். ப்ரைவேட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடையாது. ஓவராலாக இருக்கக்கூடிய வெல்த்தை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா? இது ஜென்ரலாக வந்து டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த ப்ரோல்டேரியட்னு சொல்லுவாங்க. டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த ப்ரோல்டேரியட்னா என்னென்னா, இந்த ப்ரோல்டேரியட் அப்படிங்கிறவங்க ஒர்க்கிங் கிளாஸ், இந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கையில் நாடு இருக்கணும். அவங்க தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணணும். லாபம் இவங்க எல்லாருக்கும் மத்தியில் ஈக்குவலாக டிவைட் ஆகி போகணும். இதை தான் சோஷியலிசம் சொல்லுது. சோஷியலிசம்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது. சோஷியலிசம் சொல்லப்போனால் ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ், சரியா? ஆனாலும் நான் சொன்னது சோஷியலிசம் எக்கனாமிக் மாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப உள்ளே போகணும். சரி, இப்போ இந்தியா எந்த மாதிரியான ஒரு நாடு? இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி, கலவை பொருளாதாரம். மிக்ஸ்டு எக்கனாமிங்கிறது ஒன்றும் கிடையாது. கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கும், சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசும் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணோம், ப்ரைவேட் செக்டரும் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஆயில் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. எண்ணெய் நிறுவனம் ப்ரைவேட்லேயும் இருக்கும், அரசும் எடுத்து நடத்தும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பேங்க், இதுவும் அப்படி தான். ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கும், அரசு வங்கிகளும் இருக்கும். இதுதான் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து ஒரு ஃபைன் மிக்ஸ், ரெண்டு ஐடியாலஜி, ரெண்டு ஃபிலாசபிஸ்னுடைய மிக்ஸு தான் இந்த மிக்ஸ்டு எக்கனாமி. ஆனாலும் ஒத்து கவனிச்சோன்னா இந்த சோஷியலிசம் இருக்கு இல்லையா, இதனுடைய அந்த அம்சங்கள் பேசிஸ் இந்தியாவில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அந்த காலத்தில். 1955 காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஆவடி ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதில் அடாப்ட் பண்ணப்பட்ட அந்த தீர்மானம் என்னென்னா, சோஷியலிசம் பேஸை நாம் இந்தியாவில் வைக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லே சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்த சோஷியலிசம் இருக்கு இல்லையா, அந்த சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட், இந்த சோஷியலிஸ்டுடைய ஒரு அர்த்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. கம்யூனிசம் நாட்டில் இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்ட் சோஷியலிசம் கிடையாது, ஸ்ட்ரிக்ட் சோஷியலிஸ்ட் கிடையாது. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் இருந்த சைனா மாதிரியோ, சோவியத் யூனியன் மாதிரியோ, கியூபா மாதிரியோ, வியட்நாம் மாதிரியோ ஸ்ட்ரிக்ட் சோஷியலிசம் கிடையாது. இது வந்து ஒரு யுனிக் சோஷியலிசம். யுனிக் சோஷியலிசம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மிக்ஸ்டு எக்கனாமி மாடல் தான். இதை வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். டெமோக்ரஸிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ப்ரைவேட் செக்டருக்கும் ரைட்ஸ் இருக்கும், அரசே எல்லாத்தையும் எடுத்துக்காது. ஓகேங்களா? இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்கும். இதுதான் இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னு சொல்கிறது. டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா மெயினாக கேபிட்டலிஸ்ட் நாடுகளில் இருக்கும். ஸோ கேபிட்டலிஸ்ட் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இந்த டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபினாமினன், ஆனாலும் கேபிட்டலிசமோடு இது ஒன்று சேர்ந்து இருக்கும். போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். டெமோக்ரஸின்றது ஜனநாயகம். அப்போ அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் கேபிட்டலிசம் சர்வைவ் ஆகும். இதை நீங்கள் ஒத்து கவனிக்கணும். அதே மாதிரியான ஃபீச்சரும் இந்த இந்தியன் சோஷியலிஸ்ட் மாடலில் இருக்குது. அப்போ இந்தியன் சோஷியலிஸ்ட் மாடல்ன்றது ஒரு யுனிக் சோஷியலிஸ்ட் மாடல், மிக்சர் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதை மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்கிறாங்க. சோஷியலிஸ்ட் மாடலை எடுத்துக்கிட்டாலும், சோஷியலிஸ்ட் மாடலை இந்த அம்சங்கள் இதை நம்ம பேஸில் எடுத்துக்கிட்டாலும் இதில் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெயினாக டெமோக்ரஸியும் இதில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் மாடல் தான் இந்தியா. சரியா? ஆனால் இந்த பாதையில் போயிட்டு இருந்த ஒரு நாடு, இந்த ஒரு 50% கேபிட்டலிசம் 50% சோஷியலிசம்,
இந்த மிக்ஸ்டு எக்கனாமிலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்த ஒரு நாடு 1991 இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்குது. எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அந்த டைமில் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக நரசிம்ம ராவ் அவர்கள் இருந்தாங்க. அதே போல் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்தது. மற்றவங்களும் இருந்தாங்க, ஆனால் இவங்களுடைய அந்த ஆட்சியில் தான் அது எடுத்துகிட்டு வரப்பட்டது. இது வரைக்கும் இப்படி ஒரு மாடலில் சென்றுக்கிட்டு இருந்த ஒரு இந்தியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. எக்கனாமி என்ன பண்ணுறாங்கன்னா லிபரலைஸ் பண்ணுறாங்க, தாராளமயமாக்கல் பண்ணுறாங்க, உலகமயமாக்கல் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டைசேஷனை அதிகம் பண்ணுறாங்க. 1991க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்தது எக்கனாமியில். காரணம் என்னென்னா சோஷியலிஸ்ட் மாடலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது, நிறைய செக்டர்ஸில் இருக்குது. லைசன்சிங் நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இதனால் ஊழலும் இருந்தது, அந்த பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் இருந்தது. ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு இந்தியன் க்ரோத் ரேட்டை லேபிள் பண்ணாங்க. ரொம்ப ஸ்லோ க்ரோத் ரேட்டாக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் அந்தளவுக்கு வரல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை, டெக்னாலஜி நிறைய வாங்க முடியல, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மக்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுலேருந்து மீண்டு வரணும், க்ரோத் ரேட்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 1991 இந்த எல்பிஜியை கொண்டு வரும். லைசன்ஸிங்கை ரிலாக்ஸ் பண்ணுறோம். பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸை ப்ரைவேட் செக்டருக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு 3 இண்டஸ்ட்ரீஸ் தவிர மிச்சம் எல்லாமே ப்ரைவேட் செக்டர் உள்ளே வரலாம். அதில் ஒரு சிலதில் லைசன்ஸ் வாங்கி வரலாம். 3 இண்டஸ்ட்ரி மட்டும்தான் எப்பயுமே கவர்மெண்ட் கையில் இருக்கும். இந்த ஆட்டமிக் இண்டஸ்ட்ரி, ரயில்வேஸ், இதை தவிர எல்லாமே ப்ரைவேட் செக்டருக்கெல்லாம் ஒப்படைக்கிறோம். அதே போல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வரோம். மாருதி சுசுகி ஞாபகம் இருக்குங்களா? ஜப்பான் நிறுவனத்தோடு சேர்ந்து இந்திய நிறுவனம் ஒன்று சேர்ந்து கார் பண்ண ஆரம்பிச்சது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பல செக்டர்ஸில் ஃபாரின் நிறுவனங்களோடு சேர்ந்து நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம். மேனுஃபேக்சரிங் அதிகமாகுது, இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது, வேலை வாய்ப்புகள் அதிகம் வருது, டெக்னாலஜி உள்ளே வருது, க்ரோத் ரேட் அதிகமாகுது. இதுதான் இந்த 1991 எல்பிஜி. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா 1991 எல்பிஜிக்கு முன்னாடி சோஷியலிசம், கேபிட்டலிசம் 2 ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆனால் அந்த சோஷியலிசமோட பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அந்த ஹேங் ஓவர் இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம 1991 ஒரு ஆக்சிலேட்டர் பெடல் அமைக்கி கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸை அதிகம் கொண்டு வரோம். இந்த குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் எல்லாமே கேபிட்டலிசமோட ஃபீச்சர்ஸ் தான். ஜென்ரலாக இது தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல். அப்போது கேபிட்டலிசம் எப்போ அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இது ஒரு நியூ ஃபினாமினன் கிடையாது. 1991 ப்ரொக்ரெசிவாக கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இந்தியன் எக்கனாமியில் அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி தேதியிலையும் இந்த கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேஷ்னல் மானிட்டைசேஷன் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி அசெட்ஸை மானிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI லிமிட்ஸையும் அரசு அதிகப்படுத்திருக்கு. இன்னும் கூட ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டலிசமோட ஃபியூச்சர் அதிகமாக தான் ஆகும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சைனாவில் 40 வருஷம் முன்னாடியே இதை பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சைனாவை 100க்கு 100 கம்யூனிஸ்ட் நாடு, சோஷியலிஸ்ட் நாடுன்னு நினச்சிருக்காங்க. இது உண்மை கிடையாது. 1980s இந்த மாதிரி மாற்றங்களை சைனா கொண்டு வந்துருச்சு. இனி தேதியில் சைனாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் மாடல் மார்க்கெட் சோஷியலிசம். மார்க்கெட் சோஷியலிசம்ன்றது ஒன்றும் கிடையாது. அங்கேயும் பேஸ் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் தான், ஸ்ட்ராங் சோஷியலிஸ்ட் பேஸ். ஆனால் அதில் 1980க்கு அப்புறம் நிறைய கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 1991 நடந்தது மாதிரியே அங்கே 10 வருஷம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 9% கிட்ட க்ரோத் ரேட்டு அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. 9% கிட்ட இருந்தது. அதனால தான் இனி தேதியில் சைனா இந்தியாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரலாக சைனாவுக்கு இந்தியா கம்பேர் பண்ணுறது ஒரு சில நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்குது. கண்ட்ரி சைஸ் பெருசு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகம், இந்த மாதிரி சில நேச்சுரல் இன்ஹெரண்ட் அட்வான்டேஜஸும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸை சைனாவும் அந்த காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சைனாலேயும் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஃப்யூச்சரில் இந்தியாவில் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இனிமே அதிகமாகும். அதே நேரத்தில் சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் ரீட்டைன் ஆகும். சோஷியலிசம் இல்லாமல் போகாது. உதாரணத்துக்கு இந்தியா அந்த காலத்துலேருந்தே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசு. மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அரசு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரும், மானியத்தை அளிக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு தேதியிலையும் இருக்குது. இது கண்டிப்பாக ஃபியூச்சர்லையும் ரீட்டைன் ஆகும். இதையும் நீங்கள் பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு வலதுசாரி
வந்தால் கூட, ரொம்ப ஃபார் ரைட் வந்தால் கூட இந்த சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸும் ரீட்டைன் பண்ணுவாங்க. சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸ், அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் ஃபீச்சர்ஸ் ரீட்டைன் ஆகும். அதே நேரத்தில் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸும் ப்ராக்ரெசிவாக அதிகமாகிட்டே இருக்கும். இனி தேதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இது வந்து பிஜேபி கவர்மெண்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு வலதுசாரி அரசு. இப்போ அவங்க வந்தால் கூட அந்த சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸை வந்து அவங்க பெருசாக டைல்யூட் பண்ணல. ஏன்னா டைல்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான அம்சம், கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஆனாலும் அவங்களோட கொள்கைக்கு ஏற்றது போல் அவங்க ரீஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு வேற ஒரு கவர்மெண்ட் வந்துடலாம். ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் இந்த ஒரு பாதையில் தான் இந்தியா நகரம். கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகாது. சோஷியலிஸ்ட் ஃபீச்சர் டைல்யூட் ஆகாது. அது வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். கேபிட்டலிசம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வரலாம். நேற்று கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமில் கொண்டு வரலாம், லிபரலைஸ் பண்ணலாம், ப்ரைவேட் செக்டரோட ஹெல்ப் வாங்கலாம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்ணலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ மறுபடியும். ப்ரைவேட் செக்டர் மேனேஜரியல் ஸ்கில்ஸை கொண்டு வருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவாங்க, என்டர்பிரைசிங் ஆட்டிடியூடை கொண்டு வருவாங்க, டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க. இங்கெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக கொண்டு வரணும். ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரைவேட் செக்டரை கொண்டு வரணும். அவுட் சோர்சிங்கில் ப்ரைவேட் செக்டரை கொண்டு வரலாம். ஒரு சில முக்கியமான இடத்துல நிஷ் ஏரியாஸில் ப்ரைவேட் செக்டரை கொண்டு வரலாம். அதனால் ப்ரைவேட் செக்டர்கிட்ட தாரை வார்த்து கொடுத்துடக்கூடாது. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஃபுல் மேனேஜரியல் கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், இது ப்ரைவேட் செக்டர்கிட்ட ஃபுல்லாக போயிடக்கூடாது. இது ஆபத்து. இதுதான் புரிஞ்சுக்கணும். நிறைய கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே இதை பண்ணல. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் சோஷியலிஸ்ட் ஃபீச்சர் நிறையா இருக்கும். அங்கேயும் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான ஃபீச்சர் இருக்கும். அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரன் ஆகுது, அரசு அங்கேயும் மானியம் தருது. சொல்லப்போனால் இந்தியாவில் இந்தியா விவசாயிகளுக்கு அளிக்கிற மானியத்தை போல் பல மடங்கு அமெரிக்கா தருது. அங்கே மானியம் இருக்குது, சோஷியல் சப்போர்ட் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கேபிட்டலிஸ்ட் நாடுகள்லையும் சோஷியலிஸ்ட் ஃபீச்சர் இருக்குது, சோஷியலிஸ்ட் நாடுகள்லையும் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பியூர் ஃபார்ம்ஸ், பியூர் ஃபிலாசபிஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பியூர் கேபிட்டலிசம் அப்படின்றது எப்பயுமே இருந்ததில்லை, பியூர் சோஷியலிசம் அப்படின்றதும் எங்கேயுமே இருந்ததில்லை. கேபிட்டலிஸ்ட் நாடுகள்லையும் வெல்ஃபேர் ஸ்டேட் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதாவது சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். சோஷியலிஸ்ட் நாடுகள்லையும் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து சைனா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், அமெரிக்கா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.